வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 90 கோடி ரூபாய் பணம் மற்றும் 100 கிலோ தங்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி கடந்த 8ஆம் தேதி அறிவித்தார். இதையடுத்து பொதுமக்கள் தங்களிடம் உள்ள பணத்தை வங்கிகளில் கொடுத்து மாற்றி வருகின்றனர். இதற்கான காலக்கெடு வரும் 30ஆம் தேதி வரை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கருப்பு பணம் வைத்துள்ளவர் தங்களிடம் உள்ள பழைய நோட்டுகளை கமிஷன் கொடுத்து மாற்றி வருவதாக புகார் எழுந்ததை அடுத்து வங்கிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி விதித்தது. சட்டவிரோதமாக பணம் மாற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. மேலும் தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் வீடுகளிலும் அதிரடி சோதனை மேற்கொண்டு கருப்பு பணத்தை மீட்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் சென்னையில் தீநகர் உள்ள 8 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். தொழிலதிபர்கள் சீனிவாச ரெட்டி, சேகர் ரெட்டி, பிரேம் ஆகியோரின் வீடுகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 90 கோடி ரூபாய் பணமும் 100 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் 70 கோடி ரூபாய் புதிய நோட்டுகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.